வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 17வது வசனத்தையும், யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களையும் வாசிக்க கேட்போம். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். யோவான் 14வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் யோவானுக்கு இனி சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து அவர் வெளிப்படுத்தும் பொழுது எல்லா காரியங்களையும் அவர் சொல்லிக் கொடுத்து விட்டு கடைசியாக அவர் கொடுக்கின்ற ஒரு பெரிய அறைகூவலை இந்த வெளிப்படுத்தல் 22:17 நாம் வாசிக்கிறோம். அவர் சொல்றார், ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக என்று ஆண்டவருடைய வருகையின் அழைப்பை குறித்து இவ்விடத்தில் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கிக் கொள்ள கடவன். இந்த இடத்தில் 2 வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு குறிப்பிடுகிறார். ஒன்று தாகமாயிருக்கிறவன், இரண்டாவது விருப்பம் உள்ளவன். ஆவியானவரை ஆண்டவர் யாருக்கும் கட்டாயப்படுத்தி கொடுக்கிறவர் அல்ல. நிறைய பேர் நினைக்கிறார்கள் ஆவியானவரை மனிதர்கள் கட்டாயப்படுத்தி பெற்றுக் கொள்ளலாம். நான் சொல்லுகிறேன், ஒருவனும் பரிசுத்த ஆவியை கட்டாயப்படுத்தி பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றிலே அவனுக்கு தாகம் இருக்க வேண்டும். தாகம் உள்ளவன் தானாக தண்ணீரை தேடுவான். அல்லேலூயா. தாகம் இல்லாதவனுக்கு தண்ணீரை கொண்டு கொடுத்தாலும் இப்ப வேண்டாம் என்று சொல்லுவான். ஆமா, புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். தாகம் உள்ளவன் தானாக தண்ணீரை தேடுவான். தாகம் இல்லாதவனுடைய கையில நீங்க தண்ணீரை கொடுத்தாலும் அவன் சொல்லுவான், இது எனக்கு இப்பொழுது வேண்டாம். திருப்தியா இருக்கிறவன் தேன் கூட்டையும் என்ன செய்வானாம், மிதிப்பானாம். அப்படியானால் தாகம் இல்லாதவனை தேவனால் நிரப்ப முடியாது. விருப்பம் இல்லாதவன் ஒன்றையும் வாங்க வரமாட்டான். இப்போ நீங்க ஒரு பொருளின் மேல் விருப்பம் அடைந்தால் அதை எப்படியாவது வாங்குவதற்கு பிரயாசப்படுவீர்கள். உதாரணம், ஒரு நல்ல ஒரு கார் வாங்கணும்னு விரும்பினீங்கன்னா அதை வாங்குவதற்கு எத்தனை முயற்சிகள் உண்டோ அத்தனை முயற்சிகளையும் நீங்கள் கையாளுகிறவர்களாக இருப்பீர்கள். ஒரு விலை உயர்ந்த பொருளை நீங்கள் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அதை அடைவதற்கு என்ன வழி, அவைகளை நீங்கள் கையாளுகிறவர்களாக இருப்பீர்கள். அப்படியானால் விருப்பம்
விருப்பம் இல்லாத ஒரு மனிதன் எதையும் வாங்க முடியாது. அது அவனுக்கு ஒரு பெரிய ஆவலாய் தெரியவும் தெரியாது. ஆகவே ஆவியானவரை பற்றி தேவன் மிக தெளிவாய் சொல்லி வைக்கிறார். என்ன சொல்லுகிறார்? ஒரு மனுஷன் விருப்பம் உள்ளவனாய் தாகம் உள்ளவனாய் இருந்தால் மாத்திரம்தான் அவனுக்கு ஆண்டவர் விலையோடு அல்ல, ஆண்டவர் விலை இல்லாமல் தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். ஆமென். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவருடைய ஆவியானவர் யார்? இந்த ஆவியானவரை ஒரு மனிதனுக்கு தேவன் இலவசமாய் கொடுக்கிறதின் காரணம் என்ன? ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வந்து பைபிள் சொல்கிறது அந்த ஆவியானவர் யார்? அதை நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது, ஆவியானவர் திருத்துவத்தில் இருக்கிற மூன்றாவது ஒரு நபர். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Holy Spirit is a person. அவர் ஒரு நபர். ஆண்டவருக்கு தோத்திரம். சிலர், அதாவது சில மாய்மால உபதேசங்கள் தேசத்தில் நடக்குது. நீங்க தெளிவா இருந்து கொள்ளணும், தெளிவா இருந்து கொள்ளணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற மூன்று பேரும் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து வாழ்வது நல்லது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனத்தை நீங்க இன்னொருக்கா படிங்க. யோவான் 14:16 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு புரியும். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். நான் யாரை வேண்டிக் கொள்ளுவேன்? பிதாவை. சத்தமா சொல்லுங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். திஸ் இஸ் நாட் எ மேஜிக். இல்லாத ஒன்றிடத்தில் விண்ணப்பம் செய்ய முடியுமா? சொல்லுங்க. இல்லாத ஒரு ஆள்கிட்ட கேட்க முடியுமா? முடியுமா? முடியாதுல்ல. சிலர் சொல்லுவாங்க, பிதாவாக இருந்தவர் தான் யாராக வந்தார்? இயேசுவாக வந்தார் அப்படின்னு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். பிதாவாக இருந்தவர் இயேசுவாக வரவே இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவன் சாவாமை உள்ளவர். பிதாவாகிய தேவன் யாரு? சத்தமா சொல்லுங்க. வசனம் காட்டி தரேன் பாருங்க. அப்ப உங்களுக்கு கான்ட்ரோவர்சி கரெக்டா புரியும். தெளிவா இருந்து கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 16வது வசனம் படிங்க. 1 தீமோத்தேயு 6:16 சீக்கிரம் படிங்க. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. இந்த வசனத்தை வைத்து பிதாவாகிய தேவனை யாரும் காண முடியாது என்பதை எத்தனை பேர் இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க? தேவனை ஒருவனும் ஒரு காலம் சொல்லுங்க கண்டதில்லை. மோசேட்ட சொன்னார், என்ன முகத்தை பார்த்துட்டு ஒருத்தனும் இந்த பூமியில உயிரோடு இருக்க முடியாது, கூடாது. அதாக்கம் தேவனுடைய பிரமாணம். தேவன் ஒரு நாளும் தன் பிரமாணங்களை என்ன செய்கிறவர் அல்ல. சத்தமா சொல்லுங்க. மாற்றுகிறவர் அல்ல. தேவனை ஒருவனும் ஒரு காலம் என்ன செய்ததில்லை, கண்டதில்லை. அப்ப இயேசு என்னை கண்டவன் பிதாவை கண்டான் சொன்னாரே. அப்ப என்ன? இயேசு பிதாவினுடைய சாயலை பூலோகத்தில் வெளிப்படுத்தினவர். The character of God. தேவனுடைய குணாதிசயம் என்ன, தேவன் எப்படி செயல்படுவார், அவைகளை உலகத்திற்கு வெளிப்படுத்தி காட்டினவர் ஆண்டவராகிய இயேசு. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மிக தெளிவா இருந்துக்கணும். இந்த ஏரியா ரொம்ப பிரச்சனையான ஏரியா. நீங்க தெளிவா இருந்துக்கிடணும். நீங்க புரியறதுக்காகத்தான் இந்த வசனங்களை உங்களுக்கு சொல்றேன். கவனிங்க. தேவன் சாவாமை உள்ளவர். தேவன் யாரு? ஏமா நீங்க பேசுங்க, அப்பதான் புரியும். தேவன் யாரு? ஆமென். God doesn't have immortality. அவருக்கென்று ஒரு சாவாமை, அவருக்கென்று ஒரு சாகர தன்மை அவருக்கு இல்லை. He alone has immortality. சாவாமை என்கிற அந்த மகிமையான தன்மை யாருக்கு சொந்தமானது என்றால் பிதாவாகிய தேவனுக்கு சொந்தமானது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நான் 2 பேரும் ஒண்ணு இல்லைன்னு சொல்றதுக்கு இன்னொரு விளக்கத்தை கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து மரித்தாரா? சொல்லுங்க. மரித்தாரா மரிக்கலையா? மரித்தாரா மரிக்கலையா? அப்போ பிதாவுதான் இயேசுவாக வந்திருந்தால் சாவாமை உடையவர் என்ற கான்செப்ட் இங்க அழியுதா நிக்குதா? சொல்லுங்க. அழியுதா நிக்குதா?
என்ன ஜோயல்? அழியுதா நிற்குதா? அழியுது. அப்போ வசனம் பொய்யாய் போயிடும். சரிதானே? தெளிவா இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் சாவாமை உடையவர். இயேசு இந்த உலகத்தில் வந்து என்ன செய்தார்? மரித்தார். அப்படியானால் பிதா சாவாமை உடையவராக இருப்பார் என்றால் கட்டாயம் அவர் மரிக்கிறதற்கு வாய்ப்பே இல்லை. அப்ப இயேசு மரித்தார் என்கிற ஏரியாவை வைத்து புரிந்து கொள்ளணும். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் வித்தியாசம் உள்ளவர்கள். அதனாலதான் இங்க படிக்கும்போது சொல்றார், நான் போய் படிங்க, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு சொல்லுவாங்க. இயேசுவாக இருந்தவர் தான் இப்ப யாராக உலாவிக் கொண்டிருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவராக. இயேசு தாமே இங்கு சொல்றார், நான் போய் வேறொரு தேற்றவாளன். என்ன தேற்றவாளன் சொல்லுங்க? வேறொரு. இந்த ஒரு வசனத்திலேயே தேவனுடைய திருத்துவ தன்மை இருக்கிறது. பாத்தீங்களா? நான், பிதா, வேறொரு தேற்றவாளன். எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க. நான், பிதா, வேறொரு தேற்றவாளன். இப்போ உங்களுக்குள்ள இன்னொரு காரியம் வரலாம். இந்த மூன்று பேரும் ஒன்றாயிருக்கிறார்கள் அப்படின்ற வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு சந்தேகத்தை உண்டாக்கலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஜோயல் இப்படி வாப்பா, சீக்கிரமா வாங்க. பாஸ்டர் இப்படி வாங்க, சீக்கிரமா வாங்க. ரைட்டா? நாங்கள் மூணு பேரும் இப்படி நிற்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிடுங்க. ஒரு எக்ஸாம்பிள். இப்போ எக்ஸாம்பிள் இது, அடுத்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆள் இல்லை, அதனால நான் பொதுவாக சொல்கிறேன். பொதுவாக சொல்கிறேன். இப்போ பாஸ்டம்மா எடுத்துக்கிடுங்க, சரியா? பாஸ்டம்மா இன்னொரு சிஸ்டர்கிட்ட ஒரு காரியத்தை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது என்னைய பார்த்துடுறாங்க. என்னைய பார்த்தோன்னே நான் இவங்க ரெண்டு பேருக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்ட், அல்லது நாங்கள் மூணு பேரும் ஒரே லெவலில் இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிடுங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஜபாயஸ் வராரு, ஒரு வார்த்தை சொல்லிடாத, அவருக்கு தெரிஞ்சா அவங்க ரெண்டு பேருக்கும் சொல்லுங்க தெரிஞ்சது மாதிரி. இங்க மூணு பேரும் கூட்டுக்கள்ளமாறு. மூணு பேரும் சொல்லுங்க கூட்டுக்கள்ளமாறு. மூணு பேரும் பேசி வச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் சொல்லுங்க செய்வாங்க அப்படின்னு பாசமா சொல்றாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? இவங்க மூணு பேரும் ஒண்ணு நவிய சொன்னாவில்ல, நாங்க மூணு பேரும் ஒண்ணா? சொல்லுங்க, மூணு பேரும் ஒண்ணா? இப்பதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரியும், அதுக்கு தான் இப்ப சொன்னேன். இவங்க மூணு பேரும் ஒண்ணு அப்படின்னு சொல்றோம்ல, என்ன அர்த்தம் தெரியுமா? நாங்க மூணு பேரும் பிசிக்கலா மூணு பாடி, பட் we are one in mindset. புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நாங்க மூணு பேரும் ஒரே மைண்ட் செட் உள்ளவர்கள். நாங்க எதை செஞ்சாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம செய்யறதே இல்லை. நாங்கள் எதை வேண்டாம்னு தீர்மானம் பண்றோமோ அதை மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து தான் வேண்டாம்னு தீர்மானம் பண்றோம். நாங்கள் எதை செய்யணும்னு தீர்மானம் பண்றோமோ அதை நாங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து தான் தீர்மானம் பண்றோம். அல்லேலூயா. எங்களுக்குள்ள பிரிவினைன்றது ஒரு வாய்ப்பே இல்லை. எங்களுக்குள்ள எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லை. நாங்கள் ஒருத்தரை ஒருத்தர் பெரிதா யோசிக்கிறதே இல்லை. புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒருமைப்பாட்டை தான், அதனாலதான் இயேசு இப்படி ஜெபம் பண்ணினார், பிதாவே நம்மை போல இவர்களும் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாய். அல்லேலூயா. நம்ம எப்படி கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒன்றாய் இருக்கிறோமோ இதே போல இவர்களும் ஒன்றாய் இருக்கும்படிக்கு அருள் செய்வீராக. மூணு பேரும் ஒரே ஆளு மாறி மாறி அவங்க வேலை செய்யல, மூணு பேரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இதுல தெளிவா இருக்கணும். அதனாலதான் பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறாயா என்று நாங்கள் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது கேட்கறதுக்கு காரணம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு மட்டும்தான் ஞானஸ்நானம். பிதாவை விசுவாசிக்கணும், குமாரனை விசுவாசிக்கணும், பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கணும். இவர்களை விசுவாசிக்காத ஆட்களுக்கு என்ன கிடையாது? சத்தமா சொல்லுங்க, ஞானஸ்நானம் கிடையாது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா.
அப்படி இல்லாமல் இருந்தால் இயேசு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவினுடைய நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் இயேசு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிதாவாகிய தேவன் அவர் ஸ்தோத்திரம், பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தன்னை மரணத்தில் இருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு அவர் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்கி வருகிறது யோவான் காண வேண்டிய அவசியம் இல்லை. திரளான வார்த்தைகளின் தெளிவை கொண்டு சொல்லுகிறேன், பிதாவாகிய தேவன் இந்த முழு உலகத்திற்கும் அதிபதியானவர். அவர் தம்முடைய குமாரனை கொண்டு இந்த முழு உலகங்களையும் உண்டாக்கினார். ஆவியானவர் அவருடைய பலத்த சத்துவமாய் இருக்கிறார். இன்றைக்கும் அந்த மூன்று பேரும் ஒன்றாயிருக்கிறார்கள். அந்த ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்படிப்பட்ட அறிவு உண்டாகி பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறவன் தான் உண்மையான கர்த்தருடைய விசுவாசி. ஆமென், ஹல்லேலூயா. கை கொட்டி வாய்களை திறந்து ஆமென் அவரை அறிகிற அறிவை உங்களுக்கு கர்த்தர் தருவாராக. நீங்கள் பிதாவை அறிகிற அறிவை, அந்த மனக்கண்களை அன்றைக்கு பவுல் சொன்னது போல உங்களுக்கு ஆவியானவர் திறப்பாராக. ஆமென். Thank you so much. ஹல்லேலூயா. தெளிவா இருக்கிறவங்க கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தேவான் உயிரோடு எழும்பி ஸ்தேவான் மரிக்கிறதுக்கு முன்னால அவன் கண்ட பரலோக காட்சி. ஆமென். பிதாவையும் அவருடைய வலது பார்சத்தில் யாரையும் பார்க்கிறேன், இயேசுவையும் பார்க்கிறேன். அப்போ யாரும் நம்மளை துருபதேசங்களால் என்ன செய்யக்கூடாது? சத்தமா சொல்லுங்க, வஞ்சிக்க கூடாது. தெளிவா இருக்கணும். ட்ரினிட்டியை பத்தி உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு சமயம் போதாது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அது ஒரு பெரிய பிரச்சனையான விஷயம் ஒன்றும் கிடையாது. சிம்பிளா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான். ஆமா, அதுக்கு மனக்கண்கள் திறக்கணும். பவுல் சொல்றார்ல, பிதாவை குறித்து நீங்கள் அறியும்படி உங்கள் மனக்கண்களை அவர் திறந்தருளுவாராக. ஆண்டவரை பற்றிய அறிவு உங்களுக்குள்ளே வருவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோவான் தன் நிருபத்தில் சும்மா எழுதுகிறார், தேவன் தம்முடைய குமாரனை கிருபாதார பலியாக அனுப்பினதினால் தேவன் உலகத்தில் காண்பித்த அன்பு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படி அவரை தந்தருளி இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ட்ரினிட்டி என்பது, ஆமென், திருத்துவம் என்பது பிசாசின் உபதேசம் அல்ல. திருத்துவம் என்பது வேதத்தில் இருக்கிற உண்மையான உபதேசம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெளிவாய் இருக்க வேண்டும் என்பதற்காக இவைகளை உங்களுக்கு போதித்தேன். ஆண்டவருக்கு மகிமை. அந்த திருத்துவத்தினுடைய மூன்றாவது ஆள் தத்துவம் தான் பரிசுத்த ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆவியானவர் ஆள் தத்துவம் உள்ளவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆவியானவர் ஆள் தத்துவம் உள்ளவர். அல்லேலூயா. அவர் ஒரு ஆவி அல்ல, அவர் ஒரு ஆவி அல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆவின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இல்ல, அவர் ஒரு பர்சன், நமக்குள் வாசம் பண்ணுகிற வல்லமை நிறைந்ததான தேவன். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த வேறொரு தேற்றரவாளன் என்று அழைக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன செய்கிறாராம்? 17வது வசனத்தில் படிக்கிறோம், அவர் உங்களுடனே வாசம் பண்ணி என்ன செய்வார்? சொல்லுங்க, உங்களுடனே வாசம் பண்ணி. ஆங்கிலத்தில் he live with us, நம்மோடு கூட அவர் என்ன செய்கிறாராம்? வாழ்கிறாராம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆவியானவர் நமக்குள்ளே வாழ்கிறார். சொல்லுங்க, ஆவியானவர் நமக்குள்ளே வாழ்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இனி சொல்றார், நமக்குள்ளே ஒரு பயங்கரமான தேவனாக இருந்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களில் அநேகருக்கு இல்லாத பாக்கியமாக்கும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு. பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் இறங்குவார், வேலை செய்வார், போயிட்டே இருப்பார். புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல, நமக்குள்ளேயே வந்து தங்கி வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். நமக்குள்ளவே தங்கி இருக்கிறார். நீ தூங்கும் போதும் உனக்குள்ள இருக்கிறார். நீ கடைக்கு போகும் போதும் உனக்குள்ள இருக்கிறார். நீ சாப்பிடும் போதும் உனக்குள்ள இருக்கிறார். உனக்குள்ள எல்லா நேரமும் 24/7
அவர் உன்னோடு கூடவே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு நொடியிலையும் ஒவ்வொரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லும் நம்முடைய வாழ்க்கையில உணர முடியும். ஆவியானவர் நமக்குள்ள வாழ்கிறத நம்மால புரிந்து கொள்ள முடியும். அவருடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்ள முடியும். அவருடைய ஆளுகையை புரிந்து கொள்ள முடியும். அவருடைய நடத்துதல்களை புரிந்து கொள்ள முடியும். அவருடைய நடத்துதல் இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய பாக்கியம். ஆண்டவர் இயேசு பரலோகத்துக்கு ஏறி போய் இந்த பூலோகத்தில் உள்ள பரிசுத்த திருச்சபைக்கு தந்த விலையேற பெற்ற பொக்கிஷம் பரிசுத்த ஆவியாகிய தெய்வம். அவர் நமக்கு கிடைத்ததுதான் பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுவதாக. ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே தங்குகிறார். ஒவ்வொரு மனிதனுடைய சரீரமும் கர்த்தருடைய ஆவியானவர் தங்குகிற ஆலயம். You are the temple of God. The Spirit of God is living in us. நம்முடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் ஒவ்வொருவரும் சரீரம். நம்முடைய வாழ்க்கைக்குள் ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நான் தான் ஆண்டவருக்கு கோயில்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ, உங்களுக்கு இவ்வளவு சந்தேகமா? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிங்க. நீங்க தான் கர்த்தருடைய ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் மைக்கேல் வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்பதையும் அறியாதிருக்கிறீர்களோ? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். You are the temple of God. நீங்கள் தான் அந்த ஆலயம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் புறம்போக்கு கிடையாது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நான் புறம்போக்கு கிடையாது. நான் தேவனுடைய ஆலயம். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆமா, சில ஆளெல்லாம் சொல்லுறது கேட்டிருக்க, நான் பூச்சி புழு குறு குப்பை ஒண்ணுக்கு உதவாதது அப்படியா ஒன்று வச்சிருக்கிறார். இல்லை, நீ தேவனுடைய ஆலயமாக இருக்கிறாய். எத்தனை பேர் சொல்றீங்க நான் தேவனுடைய ஆலயம்? கை உயர்த்தி சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயம். கர்த்தருடைய ஆவி எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதற்கு விரும்புகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறது மிக மிக உண்மை. ஆனால் எல்லாருக்குள்ளும் கர்த்தர் வாசம் பண்ணுகிறாரா அப்படி என்று கேட்டால் இல்லை. அவர் அழைக்கப்படாத எந்த வீட்டுக்குள்ளும் அவர் வருகிறவர் அல்ல. இன்றைக்கு அவரை நீங்கள் அழைத்தால் உங்களுக்குள் வந்து அவர் வாசம் பண்ணுகிறார். உங்களுக்குள் அவர் வந்து தன்னுடைய கிரியைகளை நடப்பிக்கிறார். அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை அது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறுகிறது. எத்தனை பேர் இன்றைக்கு என்னோடு வந்து வாசம் பண்ணும் என்று அவரை அழைக்கிறவர்கள் மாத்திரம் ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை விட்டு விலகக்கூடாது, என்னை விட்டு ஆண்டவர் நீங்கி போகக்கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே தப்பிதங்கள் வந்தபோது தாவீது சொல்கிறார், உம்முடைய பரிசுத்த ஆவியை மட்டும் என்னிடம் விட்டு எடுத்துக்கொள்ளாதிருப்பீராக. ராஜ்யபாரம் போனால் போகட்டும், உறவுகள் போனால் போகட்டும், சொத்துகள் போனால் போகட்டும், ஐஸ்வர்யங்கள் போனால் போகட்டும், சிநேகிதர்கள் போனால் போகட்டும், என்னை விட்டு போகக்கூடாத ஒன்றே ஒன்று ஆண்டவர் எனக்கு தந்த பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை அறிந்தவர்கள், பரிசுத்த ஆவியினுடைய மேன்மையை அறிந்தவர்கள் பரிசுத்த ஆவியை இழக்க விரும்ப மாட்டார்கள். இன்றைக்கு இந்த பகல் வேளை நீ ஒருவேளை இழந்திருந்தால் திரும்ப கேள், கர்த்தர் அதை திரும்ப உனக்கு தருகிறதற்கு வல்லவர். ஆவியானவர் உங்களை நிரப்புவார். நீங்கள் தேவனுடைய ஆலயம். அவர் உங்களுக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் உங்கள் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறார். உங்களோடு தங்கி இருக்க விரும்புகிறார். ஆமென். உங்களோடு தங்கி இருக்கிறார். ஒரு மனிதன் உங்களை நிந்தித்தால் அது உங்களை அல்ல, உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவரை அவன் நிந்திப்பதற்கு சமானம். பைபிள் அப்படி சொல்லுகிறது. ஓ ரக்காபா ஷாக்காபா, உன் சரீரத்தில் ஆவியானவர் வாசம் பண்ணினால் நீ விலையேற பெற்ற மனுஷன், நீ மகிமையுள்ள மனுஷன், நீ கிருபை பெற்ற மனுஷன். ஓ கபௌரா லாகரா துராபா கபாலா சந்தல் கடஹா.
ஆமென் ஆமென். அபிஷேகிக்கப்பட்டவனை போல விலை மதிப்புள்ளவன் வேற யாரும் இல்லை. ஆவி பெற்றவனை போல மதிப்புள்ளவன் வேற யாரும் இல்லை. ஆவி பெற்றவனை போல கிருபை உள்ளவன் யாரும் இல்லை. ஓ, மகா பெரிய சாம்ராஜ்யமாய் இருந்த எகிப்தை ஒரு ராஜாவாய் நடத்த முடியவில்லை. ஆவி பெற்றவர் அதை காப்பாற்றினார். ஆவி பெற்றவர் அதை விடுவித்தார். ஆவி பெற்றவர் அந்த ராஜ்யத்தை ஆமென் மேன்மையான நிலைமைக்கு கொண்டு வந்தார். நீ ஆவி பெற்றவனாய் இருந்தால் உன் குடும்பம் உயரும். நீ ஆவி பெற்றவனாய் இருந்தால் உன் சபை உயரும். நீ ஆவி பெற்றவனாய் இருந்தால் சமுதாயத்திலே கர்த்தர் உன்னை கனப்படுத்துவது நிச்சயம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன். ஆவியானவர் நம்மிடத்தில் பிரசன்னமாகாமல் நமக்குள் வல்லமை வெளிப்படாது. Before there can be power, there must be presence. நமக்குள்ளே வல்லமை வெளிப்படுவதற்கு முன்னே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே பிரசன்னமாக வேண்டும். யார் வல்லமை உள்ள மனுஷன் அப்படின்னு கேட்டா, ஆவியானவர் எந்த மனிதனுக்குள் இருக்கிறாரோ அந்த மனிதன் தான் வல்லமை உள்ளவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் இல்லாதவன் வல்லமை இல்லாதவன். ஆவியானவர் இல்லாதவன் பரிசுத்த வல்லமை இல்லாதவன். அந்த வல்லமை இல்லாததுதான் அநேக தோல்விகளுக்கு காரணம். அந்த வல்லமை இல்லாததுதான் நீங்கள் தேவனுக்கு பிரயோஜனமற்றவர்களாய் இருப்பதற்கு காரணம். ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தால் அது வெறும் மகிமையான ஆமென் வெறுமையான ஒரு ஆவியாய் அல்ல, அது உனக்குள் கிரியை செய்கிற வல்லமை நிறைந்த தெய்வமாய் உனக்குள்ளே வாசம் பண்ணுவார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்போ கவனிங்க, ஒரு தேவ மனிதன் இப்படி சொல்றார், பரிசுத்த ஆவியை ஒரு மனிதன் தன்னிடத்தில் வரும்படி அழைக்கிறான் என்றால் அவரோடு கூட சேர்ந்து அவன் தெரியாம அழைக்கிறானா. கவனிக்கணும், தெரியாம கூப்பிடுறானா. அவன் கூப்பிடுறது ஒண்ணுதான், பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாரும்னு தான் கூப்பிடுறான். ஆனா அவனுக்கு தெரியாமலேயே வேற அழைப்புகள் அதுக்குள்ளேந்து போகுதான். என்ன தெரியுமா, அவரை அழைக்கும் பொழுது நீ பரிசுத்தத்தையும் சேர்த்து அழைக்கிறாய். நீ அவரை அழைக்கும் பொழுது சமாதானத்தையும் சேர்த்து அழைக்கிறாய். நீ அவரை அழைக்கும் பொழுது அவர் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சிநேகிதனை நீ அழைத்துக் கொள்ளுகிறாய். நல்லா கவனிச்சிங்கன்னு நினைக்கிறேன். ஆவியானவர் ஒரு மனுஷன் அழைச்சா அவன் பரிசுத்தத்தையும் சேர்த்து அழைக்கிறானா. ஆவியானவர் ஒரு மனுஷன் அழைச்சா சமாதானத்தையும் சேர்த்து அழைக்கிறானா. ஏன்னா அவர் வரும் பொழுது இதெல்லாம் அவரோடு சேர்ந்து வந்து உனக்குள்ளே வாசம் பண்ண ஆரம்பிக்கிறது. ஆவியானவர் வரும் பொழுது அவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் சேர்ந்து உனக்குள்ளே வந்து வாசம் பண்ண ஆரம்பிக்கிறது. கைதட்டி எனக்குள்ள அந்த ஆவியானவர் இன்றைக்கு நிரப்புவாராக. எனக்குள்ள அந்த பரிசுத்த ஆவி, எனக்குள்ள அந்த சமாதானம், எனக்குள்ள அந்த சந்தோஷம் ஆமென் கூட வந்து வாசம் பண்ணுவதாக. ஓ ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அதனால தான் பக்தன் பாடினார், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் பண்ணும். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். கை உயர்த்தி எங்கள் மத்தியே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஏதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு
உயர்த்தி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்போ ஆவியானவரை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அழைக்கும் பொழுது இவைகள் எல்லாம் அவரோடு கூட சேர்ந்து வருகிறது. உலக வழக்கத்தின்படி சொல்லுகிறேன், 1 வாங்கினால் 2 இலவசம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவரை வாங்கினால் பரிசுத்த வாழ்க்கை இலவசம். அல்லேலூயா. சமாதானம் இலவசம். அவர் உள்ள இருந்தா நீயே பரிசுத்தமா வாழப்படாதுன்னு நினைச்சாலும் உன்னை நொறுக்கி சரியாக்கிடுவாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆவியானவர் அத்தனை மகிமையானவர். ஆண்டவருக்கு சித்தமான நாளைக்கு மத்தியானம் முடிகிறதுக்குள்ள உங்க வாழ்க்கை வித்தியாசமான ஒரு டைரக்ஷன்ல மாறுகிறதற்கு ஆவியானுடைய செயல்பாடுகள் உங்களுக்குள்ள வெளிப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒரு மனுஷன் ஆவியானவரோடு வாழ வேண்டும் என்றால் முதலாவது அவனுக்கு தேவை என்ன? 1, அவனுக்குள்ளே மிகப்பெரிய வாஞ்சை தேவைப்படுகிறது. ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 42ஆம் சங்கீதம் 1, 2 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். மானானது நீர் ஓடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மிலே வாஞ்சித்து கதறுகிறது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது ராஜா ஆண்டவர் மேல் வைத்திருந்த அந்த வாஞ்சையும் தாகத்தையும் குறித்து இங்கே பேசுகிறார். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சித்து கதறுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வனாந்தரத்தில் ஆடுகளை தாவீது ராஜா மேய்த்து கொண்டிருந்த காலத்திலே அவர் மான்கள் தண்ணீர்களுக்காக கதறி ஓடுகிறதை கவனித்து பார்த்த ஒரு மனுஷன். வனாந்தரத்தில் வேநீர் காலம் வரும் பொழுது மான்களுக்கு தாகம் எடுக்கும். இவைகள் வனாந்தரத்தில் நின்று கொஞ்சம் அப்படி தலையை தூக்கி பார்த்தா அதுகளுக்கு தெரியும், ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் அதுகளுக்கு கண்ணுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கிற மாதிரி கானல் நீர் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்று அங்க பெரிய தண்ணி கிடக்கிறது போல அதுகளுடைய கண்ணுகளுக்கு தெரியும். இந்த மான் என்ன செய்யுமா, அங்க போய் நான் தண்ணீரை குடித்து என் தாகத்தை தீர்த்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாய் ஓடுமா. ஆனா அது கிட்ட நெருங்கும் பொழுது அந்த தண்ணீர் மறைந்து போய் விடுகிறது. மறுபடியும் தன் தலையை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அந்த தண்ணீர் தெரிகிறது. ஒரு வேதாசிரியர் எழுதுகிறார், இப்படி அப்படி சில மான்கள் கத்தி 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 தண்ணியை தேடி தேடி ஓடி சில நேரம் அவைகள் வனாந்தரத்தின் சூட்டினாலும் தாகத்தினுடைய உச்சக்கட்டத்தினாலும் அவைகள் மாண்டே போய்விடும் என்று எழுதியிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தாவீது இதை பார்த்து கொண்டே இருக்கிறார். தன் தாகத்தை தீர்ப்பதற்காக ஒரு மான் எப்படி விடாமுயற்சியாய் அது ஓடிக்கொண்டே இருக்கிறதோ, தண்ணீரை காண்கிறது வரைக்கும் என் ஓட்டத்தை நிறுத்த மாட்டேன், என்னுடைய கதறுதலை நிறுத்த மாட்டேன் என்று மானானது எப்படி உறுதியாய் இருக்கிறதோ அதை போல நான் கர்த்தரை பார்ப்பதற்காக, நான் கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதற்காக, நான் ஆண்டவருடைய சமூகத்தை அனுபவிப்பதற்காக வாஞ்சையும் தாகமுமாய் இருக்கிறேன். அதை நான் அடைகிறது வரையும், அதை நான் பெற்றுக் கொள்ளுகிறது வரையும், அதை நான் என் ஜீவியத்தில் அனுபவித்து முடிக்கிறது வரைக்கும் ஆமென், நான் அதை விட்டு விலகுவதில்லை. கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவரை பெற விரும்புகிற மனுஷன் இப்படிப்பட்டவனாய் இருக்கணும். ஆவியானவரை பெறுகிறது வரைக்கும் நான் அந்த தாகத்திலிருந்து விடுபடுவது இல்லை. எத்தனை நாள் ஜெபம் பண்ணி பார்க்கிறது, எத்தனை நாள் உபவாசம் பண்ணி பார்க்கிறது, எத்தனை கூட்டத்தில் வந்து பார்க்கிறது, வந்தாலும் ஆவியானவர் என்ன தொடல, அவருக்கு பிடிக்கல, எனக்கு அவருக்கு ஆவிய எனக்கு தர அவருக்கு விருப்பம் இல்லை போல. நான் சொல்லுகிறேன், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறார். எப்ப வரைக்கும் கேட்கணும்? நீ பெறுகிறது வரைக்கும் தேவ சமூகத்தில் கேட்கணும். ரிசீவ் பண்ணுகிறது வரைக்கும் கேட்கணும். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கேட்டதை கேட்டுவிட்டு விட்டு விடுகிறவன் அல்ல. கேட்டதை என்னுடைய கையினால் காண்கிறது வரைக்கும், என் கையில பெற்றுக் கொள்ளுகிறது வரைக்கும் என் கேட்குதலை நிறுத்தவே மாட்டேன், என் விண்ணப்பத்தை நிறுத்த மாட்டேன். இன்று இந்த பகல் வேளை ஆவியானவரை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவன், வல்லமை
கிருபையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவன், வரத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவன், கிருபைகளை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவன் உண்டாபாலா சண்டாலாபாரா 2 நாள் ஜெபிக்கிறவனாய் அல்ல, 3 நாள் ஜெபிக்கிறவனாய் அல்ல, உண்டாபாலாபோ சண்டல் கடகபலோ பெற்றுக்கொள்ளுகிறது வரைக்கும் ஜெபிப்பாயாக, பெற்றுக்கொள்ளுகிறது வரைக்கும் போராடுவாயாக, பெற்றுக்கொள்ளுகிறது வரைக்கும் கிருபையாய் தேவ சமூகத்தில் காத்திருப்பாயாக. Hallelujah. Sadurabala Kaduramana Handal Kadagamana Handala Baudal Kaborial Kabara Shakanamana. Hallelujah. 2 நாள் ஜெபித்து உனக்கு கிருபை கிடைக்கலன்னு நினைக்காதே. 2 நாள் ஜெபித்து அபிஷேகம் வரலன்னு சொல்லாதே. 2 நாள் ஜெபித்து வரங்கள் கிடைக்கலன்னு சொல்லாதே. 2 நாள் ஜெபித்து கனிகள் வெளிப்படலன்னு சொல்லாதே. போராடு, தொடர்ந்து போராடு, தொடர்ந்து யுத்தம் பண்ணு. கேட்கிற எவனுக்கும் எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் உன் பக்கமாக சாய்வது நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பல மாசமா ஜெபம் பண்ணன பிறகு இன்னும் அபிஷேகம் பெறலன்னு வேதனையோட இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், காத்திருந்து ஜெபம் பண்ணு. எதிர்பாராத நேரத்தில் தெய்வம் உன்னை தொடுவார். ஆமென். பரிசுத்தவான்கள் முன்னால் அபிஷேகம் பெற்ற ஏராளம் கதைகளை நான் கேட்டிருக்கேன். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில வாலிப தங்கச்சிமார், தம்பிமாருக்கு டிபார்ட்மெண்ட் எல்லாம் ரொம்ப குறைவாக்கும் இந்த விஷயத்தில். ஆண்டவருக்கு தோத்திரம். நான் தம்பிமாரை குறைவா சொல்றேன்னு நினைக்கப்படாது. அவங்க ஒரு வித்தியாசமான கேட்டகரி. அல்லேலூயா, ஆண்டவருக்கு சோத்திரம். இந்த சகோதரிமார் இருக்காங்களே, எந்த வசனம் சொன்னாலும் உடனே இன்ஸ்பயர் ஆயிடுவாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு அதுல ஒரு தாகம் வந்துடும். அதனால தான் இந்த வீட்டை கட்டுற வேலையை இந்த ஆளுகள்கிட்ட கொடுக்காம உங்க கையில தந்து வச்சிருக்கிறார். ஏன்னா தெய்வீகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது நீங்களாக்கும். இந்த ஆளுவெல்லாம் அதுக்கு அதிகமாக வரமாட்டாங்க. ஏதோ அத்தி பூத்த மாதிரி 4-5 எண்ணம் மட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மெஜாரிட்டி இந்த பக்கம், மைனாரிட்டி இல்லைன்னா இந்த பக்கம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சகோதரமார் முறைச்சி பார்க்குறீங்க? உண்மைதானே? ஒரு ஆராதனை நடக்கும்போது கூட பாரு, கைத்தட்டுவது மொத்தம் இந்த பக்கம். நம்ம பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி இருப்போம். அதனாலதான் உங்க பக்கமே நான் பார்த்து பிரசங்கம் பண்ண மாட்டேன். ஏன்னா வார வெளிப்பாடும் வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் அப்படி முறைச்சி பார்க்குற பார்வையிலே நமக்கு பயம் உண்டாயிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதக்காரன் சொன்ன மாதிரி பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது. ஆண்டவருக்கு தோத்திரம். கையை இப்படி கட்டுனாங்கன்னா கட்டுதான். அதுக்கப்புறம் ஒரு அசைவம் வரவே வராது. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாது இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல அது அந்த இருப்பு தான் வரத்தோட ஏறி இருக்குது. அந்த ஆளை எந்திரிச்சு போறது. ஒரு அல்லேலூயா. உங்களை சொல்லலை, நீங்க நல்லவிய வெளியே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷம். ஏன்னா 4 எண்ணமாவது சிரிக்கும், 4 எண்ணமாவது அல்லேலூயா சொல்லும், 4 எண்ணமாவது ஆமீன் சொல்லும். இதுகளை பார்த்து பேசினா அதுகளுக்காகவே 4 வெளிப்பாடு எக்ஸ்ட்ரா வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, இப்பவும் ஒரு ஆளுக்கு தான் அந்த பக்கம் எழுப்புதல் வந்திருக்கு. பாக்கி ஆளுவ எல்லாம் அப்படியே இப்பதான் சைலண்ட் மோட்ல இருந்து லைட்டா டேன் ஆகி வர்றாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீர் ஆசீர்வதிக்கப்படுவீராக. ஆண்டவருக்கு தோத்திரம். இந்த ஆத்துமாக்கள் ஜெபம் பண்ற மாதிரி நீங்களும் வீட்டில் ஜெபம் பண்ணா எப்போவே குடும்பம் உருப்பட்டு இருக்கும். அல்லேலூயா. ஆமா, தோத்திரம். ஒரு வீட்டில் உள்ள கணவன் மனைவியை 2 பேரையும் நிறுத்தி பைபிள் யார் அதிகமா படிச்சிருக்கிறான்னு கை வைத்து சொல்லுங்க. அப்ப தெரியும் உங்க தேவ பக்தியும் அவள் தேவ பக்தியும். ஒரு நாளில் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணியன்னு 2 பேரும் கணக்கெடுங்க. அப்ப தெரியும் தெய்வத்துக்கிட்ட யாரு க்ளோஸா இருக்கிறா, யாரு கடமைக்காக இருக்கிறான். அல்லேலூயா. நான் சொல்லுவது சரிதான்றவங்க கை உயர்த்துங்க. அப்போ கணக்கு போட்டா தெரியும். நம்மளை விட லீடிங் 15 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் நிற்பாவே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய புருஷர்மார் காப்பாற்றப்படுவது இந்த தாய்மாருடைய ஜெபத்தினால. நிறைய நேரம் மீகாலை பற்றி நிறைய பேர் தப்பா சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், மீகா ஒருத்தி இருந்ததுனால தாவீது காப்பாற்றப்பட்டான். அன்னை அவன் மட்டும் கண்ணை மூடிட்டு இருந்திருந்தான்னு வச்சுக்கணுங்க, போட்டு தள்ளியிருப்பான் அன்னைக்கு சவுல்.
அல்லேலூயா. நைஸா காப்பாத்தி விட்டான். ஏதோ அந்த அம்மா அவசரப்பட்டு நக்கலா ஒரு வார்த்தை பேசிட்டா ஆபத்து வந்து போச்சு. அதையே பிடிச்சு வச்சு நிப்பா. பத்தியா ஆராதித்த மீகாள் பரியாசம் பண்ணினாள். சாவு இது வரைக்கும் என்ன இல்லை, பிள்ளை இல்லை. ஆனா அதே மீகாள் தாவீதுக்கு உயிரை காப்பாத்தினா. அது தெரியுமா உங்களுக்கு? தீமையை பேசி பேசியே பழகு, நன்மையை ஒரு நாளும் பேசாத. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தப்பில்லாத மனுஷன் உண்டா? தப்பில்லாத மனுஷி உண்டா? ஆமாம், தோத்திரம். நான் சமீபத்தில் ஒரு ஃபேமிலி கேம்பில் பேசும்போது சொன்னேன், உலகத்திலேயே இருக்கிற 1ஆம் நம்பர் அழகியே நீ பார்த்து கட்டுனாலும் சரி உன் குடும்பத்தில் சண்டை வராமல் இருக்காதுன்னு சொன்னேன். ஏன்னா அவளும் அம்சம்தான். அழகில்லாதவளுக்கு குடும்பத்திலேயே லொல்லுன்னா, அழகுள்ளவளுக்கு குடும்பத்தில் அதிக லொல்லு. அதுதான் கரெக்டான வார்த்தை ஐயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப கவனிக்கணும், நீங்க ஆண்டவரை நோக்கி தேடி 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 நீங்க இருக்கும் பொழுது அற்புதங்களை கர்த்தர் செய்வார். சம்பவத்துக்கு வர்றேன். ஆதி நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா பரிசுத்தாவி கூட்டம், கன்வென்ஷன் கூட்டம்னாலே சனிக்கிழமை பரிசுத்தாவி கூட்டம். என்ன கூட்டம்? ஆமா. இப்ப காத்திருப்பு கூட்டத்தில் நம்ம மட்டும்தான் காத்திருக்கணும். இது யாரும் காத்திருக்க வர மாட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏமா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப காத்திருப்பு கூட்டம்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணினாலும் ஆண்டுக்கு தோற்றணும். சொல்றேன்னு தப்பா நினைக்கப்படாது. வீட்டுல நேரம் போகாத சில கிளவிகள் அங்க இருந்தா போர் அடிக்கும்னு சொல்லி இங்க என்ன செய்வாங்க, வந்து இருந்துட்டு எங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவாங்க. அங்க உறக்கம் வராது, இங்க என்ன செய்யும், உறக்கம் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சமயம் போகாத 5-6 இத்து போன கேசுகள், யாழ் இல்லாத கேஸ் எல்லாம் வந்து எங்க செய்யும், இருக்கும். அதுக்கு மிஞ்சி போனா பாசரும் பாசருக்கு பொண்டாட்டியும் பிள்ளைகள் இருக்காது, அது ஸ்கூலுக்கு போயிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ உள்ள காத்திருப்பு கூட்டம் எல்லாம் இப்படியாக்க லட்சணம். அன்னைக்கு காத்திருப்பு கூட்டம்னு சொன்னா ஸ்கூலையும் லீவு போட்டு வேலையும் முடிச்சு போட்டு ஆட்டி வந்து நெருக்கி கொடுத்துருவாங்க. எதுனா பரிசுத்தாவி பெறணுன்ற தாகம். புரிஞ்சுட்டீங்களா? பரிசுத்தாவி பெறணுன்ற தாகம். தோத்திரம். அன்னைக்கு காலையில பயலுக்கு காப்பி தண்ணி கூட கொடுக்க மாட்டா. தோத்திரம். போல உபவாசத்தோட போல கர்த்தர் உனக்கு அபிஷேகம் தருவார். வீட்டில இருந்து பிள்ளைகள்கிட்ட சொல்லி அனுப்புவார், மக்களே நல்லா கண்ணை மூடி ஜெபிக்கணும்னா அப்பா உன்னை நிரப்புவார், நீனும் நல்ல ஆவியில நிரம்பணும். பிள்ளைகள்கிட்ட சொல்லி அனுப்புவாங்க. ஆண்டவருக்கு தோத்திரம். அந்த எழுப்புதல் எல்லாம் குடும்பத்துக்குள்ள வரணும்னு நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் ஜெபிச்சா நல்லா இருக்கும். ஆதியில் இருந்தது போல நம்முடைய சபைகள் எழுப்புதல் அடைவதாக, எழுப்புதல் அடைவதாக, அற்புத அடையாளங்கள் செய்கிற சபைகளாய் மாறுவதாக, கிருபை உள்ள சபைகளாய் மாறுவதாக. அல்லேலூயா. ஆமென். கவனிங்க. அப்போ சில பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா என்னதான் அழுதாலும் என்னதான் ஜெபம்னாலும் அவங்களுக்கு அபிஷேகம் பெறாது, அபிஷேகம் கிடைக்காது. ஆண்டவருக்கு தோத்திரம். இதுகளுக்கு சங்கடம்னா தாங்காது. என் மினிஸ்ட்ரியில கூட 4-5 அனுபவங்கள் அப்படி இருக்கு. அதனால நான் அதை மறைச்சு உங்களுக்கு சொல்றேன். என்னைய பத்தி ஊதுவது எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டுக்கு தோத்திரம். இதுங்க என்ன பண்ணும்னா சாப்பிடாம ஓடிடும் வீட்டுக்கு. ஓடி வீட்டில் போய் சும்மா இருக்குன்னு நினைக்கிறா, ரூமை பூட்டி போட்டுட்டு என்ன அபிஷேகிக்கல, எனக்கு தரல அப்படின்னு கதரும் பாருங்க. கதறி கதறி அழுது ஜோமனும் எத்தனையோ சாட்சிகளை நான் கேட்டிருக்கேன். அப்படி அதுக கதறுகிற கதறுதலை பார்த்து அதுக இருக்கிற அறைக்குள்ள ஆவியானவர் இறங்கி அவர்கள் அபிஷேகிப்பார், அவர்கள் மேல் கிருபை பாராட்டுவார், அவர்கள் மேல் தம்முடைய வல்லமையை ஊற்றுவார். ஆமென். அப்படிப்பட்ட வியக்கத்தக்க சாட்சிகள் எல்லாம் இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் எழும்பி இருக்கிறது. ஆமென். அந்த ஆவியானவர் இன்றைக்கும் இந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொருவரையும் நிரப்புவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆமென். காத்திருந்து கேளு. என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், உம்ம வல்லமையால நிரப்பும். மானானது நீரோடைய வாஞ்சிக்கிறது போல ஆண்டவருடைய ஆவியை வாங்கி அவர் உனக்கு தருவார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தாகம் உள்ள எல்லாரையும் கர்த்தர் நிரப்புவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க தாகம் தான் உங்க திருப்திக்கு காரணம். சொல்லுங்க, தாகம் தான் திருப்திக்கு காரணம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 44வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை பாருங்கள். ஏசாயா 44 அதனுடைய 3வது வசனம். தாகம் உள்ளவன் மேல்
தண்ணீர நிலையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயா 55:1 கூட வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 55:1. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் பணமும் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். Praise God. இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றான். யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 7:37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்திலே வரக்கடவன், வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவனுடைய அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடும் என்றார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அப்போ கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவர் எல்லா மனுஷனையும் நிரப்புவார். அவனுக்கு தேவை என்ன? தாகம் என்கிற ஒன்று தேவையாயிருக்கிறது. எனக்கு ஆவியானவர் தேவை, ஆவியானவருடைய நிறைவு வேணும் அப்படின்ற தாகம் இருந்தால் உங்களை நிரப்புகிறதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் தாகம் உள்ளவர்களுக்கு கொடுக்கிறார். இரண்டாவது ஆண்டவர் ஒரு மனிதன் ஆவியானவரை தன்னிடத்திலே வாரும் என்று வெல்கம் பண்ணுகிற அந்த இருதயம் அவனுக்குள்ளே இருந்தால் அவனிடத்திலே ஆவியானவர் வருகிறவராயிருக்கிறார். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 20வது வசனம். வெளிப்படுத்தல் 3:20வது வசனம். இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன். பாருங்கள், ஆவியானவர் சொல்றார், இதோ வாசல் படியில நின்று கதவை தட்டுகிறேன் அப்படி சொல்லிட்டு கடைசியில் சொல்றார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சொல்றார், வாசல் படியில நின்று கதவை நான் என்ன செய்கிறேன்? தட்டுகிறேன். சொல்லிட்டு சொல்றார், நீ திறந்தா நான் உள்ள வருவேன். நீ திறந்தா நான் உள்ள வருவேன். இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து நீங்க கூப்பிடணும், ஆண்டவரே எனக்குள்ள வருவீராக, எனக்குள்ள வருவீராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு வித்தியாசம். நான் அன்னைக்கு முதல்ல சொன்னேன் இல்லையா, திறந்த வீட்டுக்குள்ள நாய் பூந்த மாதிரி பேய் கிடைக்கிற இடத்துல எல்லாம் என்ன செஞ்சிருவான்? பூந்துருவான். ஆவியானவர் அப்படி அல்ல. யார் அவரை அழைக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே அவர் போகிறவராயிருக்கிறார். சீசர்கள் சுமார் 10 நாள் அளவும் மேல் வீட்டறையில் காத்திருந்தார்கள். அவர்கள் என்ன ஜெபித்திருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள்? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள்னு சொல்லி அனுப்பினார்ல, என்ன ஜெபம் பண்ணியிருப்பாங்க? என்ன ஜெபம் பண்ணியிருப்பாங்க? என்னுடைய தெளிவான புரிந்து கொள்ளுதல், அவர்கள் எல்லாரும் ஒரு ஜெபந்தான் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவரே, இயேசு வாக்குரைத்த அந்த ஆவியானவரை எனக்குள்ளே அனுப்புவீராக. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஆவியானவரை எனக்குள்ள அனுப்புவீராக. இப்போ நீங்க புரியணும், அதுல கூடியிருந்த 120 பேருடைய 10 நாளத்த ஜெபமும் இதுதான்.
ஒருவன் கூட அந்த ஜெபத்தில் என்னை ஆசீர்வதிப்பீராக, என்னை உயர்த்துவீராக, எனக்கு மாடி கட்டுவீராக, எனக்கு ஆடி வாங்கி தருவீராக, எனக்கு கோடி உண்டாக்கி தருவீராக ஒருத்தனும் ஜெபிக்கல. அதில் இருந்த 50 பேருக்கு ஜெபமும் பிதாவின் வாக்குத்தத்தம் எங்களுக்குள் நிறைவேறுவதாக. சக்தி ஆவியானவர் எங்களை நிரப்புவாராக, பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்புவாராக. கவனிங்க, அவங்க இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வருவார்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. கேட்டீங்களா? எதிர்பார்க்கவே இல்லை. ஜெபம் போக்குல நடந்துகிட்டே இருக்கிறது. எதிர்பாராத நேரத்தில் பலத்த காற்றடிக்கிற ஒரு முழக்கம் போல சத்தம் உண்டாகி அவர்கள் கூடியிருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சந்தேகத்துவமா முதல் கொண்டு சொல்லுங்க. பக்கத்தில் பாருங்கன்னு சொன்னேன். தமிழ் புரியுமா புரியாதா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சந்தேகத்துவமா முதல் கொண்டு. கொணப்பட மாட்டேன்னு போல தெரியுது பாஸ்டர். பார்த்து சொல்லுங்க பக்கத்தில். பக்கத்து ஆளுகள்கிட்டே பேசாத கேசுகள் ஆண்டவர்கிட்ட எப்படி பேசும்? கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன். அப்ப கண்ட ஆளுகள்கிட்ட பேசாதது காணாத தெய்வத்துக்கிட்ட என்ன செய்யாது? அதுல நாங்கள் பேசுவோம். அதை பள்ளியில் போய் சொல்லு. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்னது அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிங்க. கையை பிடிச்சிக்கிட்டு சத்தமா நான் சொல்லுகிறத சத்தம் உயர்த்தி சொல்லணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சந்தேகத்துவமா முதல் கொண்டு, கணக்கப்புள்ள மத்தேயு முதல் கொண்டு. புரியுறீங்களா? ரைட். இந்த மாதிரி சொல்லுங்க, முந்திரி கொட்ட பேதுரு. சொல்லுங்க சொல்லுங்க, முந்திரி கொட்ட பேதுரு. இந்த மாதிரிப்பட்ட ஆளுவை எல்லாம் தான் எங்க இருக்குது? இந்த 120 குரூப்புக்குள்ள இருக்கிறது சந்தேக ஆவி உள்ளது. முந்திரி கொட்ட பேதுரு, எல்லாரும் போனாலும் உம்மை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன் ஆண்டு சொன்னார். இன்னைக்கு நீ என்ன மறுதலிப்ப? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், எல்லாருமே தேவைதான். ஆண்டவருக்கு சந்தேகப்படுற ஆளுகளும் வேண்டாம்னு கிடையாது, முந்திரி கொட்டைகளும் வேண்டாம். என்ன பொறுத்தவரையில் பேதுருவ மாதிரி சில ஆள் சபையில் வேணும்யா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாத்துக்கும் முண்டி அடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் தேவை. இயேசுநாதர்கிட்ட அறுப்பு வாங்கிறது கூட யார் தான்? ஆமாம், சபையில் நமக்கு கோபம் வரும்போது அறுப்பு வாங்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், அதுவும் ஆசீர்வாதம் தான். பேதுருவைத்தான் உயர்ந்த நிலைமைக்கு கற்று கொண்டு போனார் இல்ல? ஆமென். அவர் திட்டுனால அவனை அழகாக ஆசீர்வதித்து பயன்படுத்தினார்ல. அதாவது இந்த வெகுளிகளுக்கு ஒரு சுபாவம் உண்டு. கேட்டீங்களா? அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. என்னன்னாலும் ஓப்பனா பேசிவிடுவாங்க, கொடுக்கதையும் வாங்கிக்கிடுவாங்க. அல்லேலூயா. அவங்க கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு 12 சீடர்களில் ரொம்ப இஷ்டமான ஆள் யாருன்னா பேதுரு ஒருவர் தான். ரொம்ப இஷ்டமான ஆளு. தோத்திரம். எனக்கு பின்னால போய் சாத்தான் என்னை அறுத்து கிழிச்சுக்கிட்டு 6வது நாள் சொல்றாரு, வா ஜெபம் பண்ண போ. ரைட், நான் வரேன், போலாம். அல்லேலூயா. நம்ம யாரையா தம்பி வாப்பா ஜெபம் பண்ண போய் போன வாரம் தானே நீர் என்ன பேய்ன்னு சொன்னீர். பேய்க்கு கூட நீர் எப்படி போய் ஜெபம் பண்ணுவீர்? வேண்டாம் போய், நீர் வேற எவனையாவது பாரு. நான் சபையை மாற்றுகிறதுக்கு திட்டம் போட்டு விட்டேன். பேதுருவை பாருங்க, எல்லாரும் போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. மெதுவா கேட்கிறான், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களா? மற்றவெல்லாம் போலாமா வேண்டாமா டபுள் மைண்ட்ல நிக்கிறான். இவன் மட்டும் சொல்றான், யார்டையா போவோம்? நித்திய ஜீவனுள்ள வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது, யாரிடத்துல போவோம் ஆண்டவரே? கவனிக்கிறீங்களா? நல்ல ஒரு தேவ மனுஷன் பக்தனாகிய பேதுரு. படிச்ச மத்திய எல்லாம் அங்க உள்ள இருக்கிறான். இவனுக்கு கையிலையும் கீயை கொடுக்கல. பள்ளிக்கூடத்துக்கே போகாத ஆளு. இவன்கிட்ட சொல்றான், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உன்னிடத்தில் தருவேன். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது யாரு தெரியுமா? ரொம்ப தாழ்மை உள்ளவனே. அல்லேலூயா. 12 சீடர்கள் அவன் ஒருத்தன் மட்டும்தான் நான் பாவியான மனுஷன் தன்னை தாழ்த்தினவே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஆட்கள் தான் உள்ள இருக்கிறாங்க. சந்தேக தோமாவும் இருந்தான், அந்த பேதுருவும் இருந்தாரு.
மத்தேயு இருந்தாரு, எல்லாரும் உள்ள இருந்தாங்க. எல்லாரும் ஒரு ஜெபம், என்னை நிரப்புவீராக, என்னை நிரப்புவீராக. நான் சொல்லட்டா, எதிர்பாராத நேரம் பரிசுத்த ஆவி அவர்கள் அத்தனை பேரையும் நிரப்பிட்டு, இன்றைக்கு உன்னுடைய பிசிக்கலா என்னென்ன குழப்பங்கள், என்ன நிரப்புவாரா, எனக்குள்ள ஆவியானவர் வருவாரா அப்படின்ற சந்தேகம் உனக்கு தேவையில்லை. ஆண்டவருடைய ஆவியானவர் என்ன நிரப்பணும்னு நீ கூப்பிடு. கேட்கிற எவனையும் பரிசுத்த ஆவியானவர் தொடுவார், எவனையும் ஆவியானவர் நிரப்புவார், எவரையும் பரிசுத்த வல்லமை தொடு. அல்லேலூயா. என்னுடைய கூட்டத்தில் 7 வயது நிரம்பின சின்ன தம்பிமார கூட கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பி இருக்கிறார். அல்லேலூயா. மறக்கவே முடியாத சம்பவங்கள் எல்லாம் உண்டு. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாஞ்சையோட கர்த்தருடைய சமூகத்தில் இரு, ஆண்டவர் ஒன்று நிரப்புவார். ஒரு கூட்டத்தில் நான் மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ண தொடங்கின உடனே முன்னால லைன்ல 2 தங்கச்சிமார், அதாவது தங்கச்சிமார் நான் சொல்றது ஒரு 10 to 12 வயசு, அவ்வளவுதான், அதுக்கு மேல வாய்ப்பே கிடையாது. அதுக அழுக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மறக்கவே முடியாது பாஸ்டர். அழுது, அப்பா என்னையும் நிரப்புங்க அப்படின்னு கத்தி கூப்பாடு போட்டு ஒரே அழுக. ஆண்டவருக்கு தோத்திரம். கவனிங்க, நான் இதுகளை சட்டை பண்ணல, என்ன நான் கொஞ்சம் ஓப்பனா பேசுறேன், லைவ்ல தான் போகுது, ஆனாலும் ஓப்பனா பேசுறேன். நான் இந்த பிள்ளைகளை என்ன செய்யல, சட்டை பண்ணல. என் மைண்ட்ல இதுகளெல்லாம் ஆவியானவர் நிரப்புவாரா அப்படின்னு ஒரு கான்செப்ட். நான் ஃபுல்லா கண்ணு வச்சிருந்ததெல்லாம் வாலிப தம்பிமார், சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார், இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கா கை வச்சு ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். ஆவியானவர் பின்னால சகோதரிகளுக்கு கை வச்சு ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னாரு, முன்னால போய் அந்த 2 பிள்ளைகளை தொடுடான்னாரு. என்னால மறக்க முடியாத சம்பவம். நான் அந்த சகோதரிமாரை விட்டுட்டு இந்த பிள்ளைகளை ஆண்டவர் தொட சொல்றாருன்னு வந்து கைய வச்சதுதான் தெரியும். தூக்கி ஒத்த அடி 2 பிள்ளைகளையும், அதுகளை அரை மணி நேரம் எவனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். ஆமென். இன்றைக்கும் கிருபை பெற்ற பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆவியானவர் நிரப்புகிறதற்கு வயது வரம்பு வித்தியாசம் இல்லை. இன்றைக்கு நீ கர்த்தருடைய ஆவி வேண்டும் என்று கேட்டால் உனக்கு தருவார். வாசல் படியில் நின்று இன்றைக்கும் தட்டுகிறார். நீ கதவை திற, அவர் உனக்குள்ள வருகிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காத்திருக்கிற எந்த மனுஷனும் வெட்கப்படுவதில்லை. அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரம் 4ஆவது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 1:4. நீங்கள் சில நாளுக்குள் பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் பெறுவீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஞான ஸ்நானம்? சத்தமா சொல்லுங்க. என்ன ஞான ஸ்நானம் சொல்லுங்க? பரிசுத்த ஆவியினால். 3 விதமான ஞான ஸ்நானம் பைபிள்ல இருக்குன்னு படிச்சிருக்கிறவங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம். 3 விதமான ஞான ஸ்நானம். ஒரு தேவ பிள்ளை இந்த 3 ஞான ஸ்நானத்தையும் பெறணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா. 1வது உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிற தண்ணீரில் மூழ்கி எடுக்கிறதான ஞான ஸ்நானம். 1. 2வது ஞான ஸ்நானம் பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு கிடைக்கிற ஞான ஸ்நானம். 3வது ஞான ஸ்நானம் யோவான் உரைத்தார், அக்கினியினால் கொடுக்கப்படுகிற ஞான ஸ்நானம். அல்லேலூயா. அதனாலதான் பழைய பாட்டு ஒன்று உண்டு, அக்கினி அபிஷேகம் ஈந்திடோ தேவ ஆவியால் நிறைத்திடும். பழைய பாட்டு இல்லையா? அக்கினியின் அபிஷேகம். கவனிக்கணும், இந்த அக்கினி அபிஷேகம் யாருக்குள்ள உண்டோ அவங்க யாருக்கு மேல கை வச்சாலும் கட்டுகள் பொட்டி தெரிச்சிடும். அல்லேலூயா. கட்டுகளை உடைக்கிறதற்கு தேவை அக்கினியின் அபிஷேகம். எப்படி ஒரு அக்கினி ஒன்றை தொடும் பொழுது அது அப்படியே சாம்பலாகிறதோ, அதே போல அக்கினி மயமான அபிஷேகம் யார் யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள் கை வைக்கிற நபரெல்லாம் கட்டப்பட்ட அனுபவத்திலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். இயேசுவுக்குள் அப்படிப்பட்ட அபிஷேகம் இருந்தது. அவர் தமது கைகளை வைத்த பொழுது சாத்தான் 18 வருஷம் கட்டி இருந்த அந்த கட்டு அந்த ஸ்திரியை விட்டு விலகி போயிற்று.
ஹalleluya ஷபஹா துரபலா கண்டரபலா உனக்குள்ள அந்த அக்கினி அபிஷேகம் இறங்கினால் ஆமென் நீயும் அற்புதங்கள் செய்கிறவனாய் மாறக்கூடு. அந்த அக்கினி அபிஷேகம் உன்னை தொட்டால் உன் குடும்பத்துக்குள்ளே அற்புதம் செய்கிற சகோதரனாய் சகோதரியாய் மாறக்கூடு. நீ ஜெபிக்கும் பொழுது வியாதியின் கட்டுகள் உடையும், பலவீன கட்டுகள் உடையும், அக்கிரம கட்டுகள் உடையும், பாவ கட்டுகள் உடையும், பில்லி சூனிய கட்டுகள் உடையும், மந்திரவாத கட்டுகள் உடையும். அந்த அக்கினி இப்பொழுது உன்னை நிரப்புகிறது. பெற்றுக்கொள். தேவ அக்கினியின் வல்லமை அநேகரை நிரப்புகிறது, கடாட்சிக்கிறது. பெற்றுக்கொள். சிலர் மேல் தேவ வல்லமை ஆழமாய் பாய்கிறது, ஆழமாய் பாய்கிறது. இந்த பகலிலே உன் உள்ளம் மாறுகிறது, உன் இருதயம் மாறுகிறது, அனல் அடைகிறது, அனல் அடைகிறது. ஒளித்துக் கொண்டிருக்கிற விரியங்கள் எல்லாம் இன்றைக்கு சீறி பாய்ந்து வெளியேறுகிறது. எஸ் எஸ் கிரியை நடக்குது. பொல்லாத வல்லமைகள் உன் குடும்பத்தை விட்டு ஓடுது இயேசுவின் நாமத்திலே. ஜீசஸ் ஹalleluya. நீ தொடுகிற இடமெல்லாம் விடுதலையா மாறணுமா? கர்த்தருடைய அக்கினி உனக்குள்ள நிரம்பி வர வேண்டும். சிம்சோனுக்குள்ள அந்த அக்கினி இறங்கின உடனே அவன் புயங்களில் கட்டப்பட்ட கட்டுகள் எல்லாம் நெருப்புப்பட்ட நூல் போல ஆகிவிட்டது. இன்றைக்கு ஒருவேளை ஆத்மீகத்தில் சில கட்டுகள் உனக்குள்ள காணப்படுகிறதா? சரீரத்தின் கட்டுகள் உனக்குள்ள காணப்படுகிறதா? இப்ப கர்த்தரை நோக்கி கூப்பிடு. என்னை அந்த அக்கினி ஒரு விசை தொடுவதாக, என்னை அந்த பரலோக அக்கினி ஒரு விசை தொடுவதாக, என் குடும்பத்தை இந்த பரலோக அக்கினி ஒரு விசை தொடுவதாக. தேவ அக்கினியால் என் குடும்பம் இன்றைக்கு பிடிக்கப்படுவதாக. ஹalleluya. ஓ ரபலபா ஷந்தல் பௌடல் கமானமா ஷந்தல ரபா சிகபரபா. ஹalleluya. ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். அன்றைக்கு மேல் வீட்டறையில் கூடியிருந்த அத்தனை பேரையும் நிரப்பின அந்த அக்கினி ஒருவரை கூட அந்த அக்கினி தொடாமல் விடவில்லையே. நீங்கள் விசுவாசிக்க கூடும் என்றால் உங்களை நிரப்பணும்னு நீங்க தாகத்தோட காத்திருக்கிறது உண்மையானால் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் இந்த பகல் வேளையிலும் அந்த ஆவியானவர் அத்தனை பேரையும் தொடுகிறதற்கு வல்லவராயிருக்கிறார். அத்தனை பேரையும் அந்த அக்கினி இந்த பகலிலும் தொடுவதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. கைதட்டி வாயை திறந்து என்னை நிரப்புவீராக, உம்முடைய அக்கினியால் நிரப்புவீராக. ஃபயர் ஷமனா கதுரா பக்கனா துடாலா அந்தல் கண்டல் கண்டல் கடகமனா கண்டல் கடியால் பக துனாலிபி ரைடல் பாதிபி கம்பல் கடகமணி பிரைடல் அபௌ ஷந்தாலா ரபௌ ஷே. ஓ ஹalleluya. இன்றைக்கு உன்னை நிரப்புவார். ஏ மேஜர் ஹalleluya. நிரப்புவார் நிரப்புவார். உம்முடைய அக்கினி என்ன நிரப்பட்டும். உம்முடைய அக்கினி என் உள்ளத்தை நிரப்பட்டும். உம்முடைய அக்கினி என் இருதயத்தை நிரப்பட்டும். உம்முடைய அக்கினி என் சரீரத்தை தொடட்டும். உம்முடைய அக்கினி என்னை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய அக்கினி என் சிந்தைகளை நிரப்பட்டும். உம்முடைய அக்கினி என்னுடைய சகல பகுதிகளையும் ஆளுகை செய்யட்டும். ஓ ஹalleluya. பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா. இரக்கமாய் அக்கினி தழலை கொண்டு, இரக்கமாய் அக்கினி தழலை கொண்டு உருக்கமாய் உள்ளத்தை தோட்டருளு, உருக்கமாய் உள்ளத்தை தோட்டருளு. பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா. பாவிகள் யாவரும் மனம் திரும்ப, பாவிகள் யாவரும் மனம் திரும்ப பரலோக அக்கினி நாவருளு, பரலோக அக்கினி நாவருளு. பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பரிசுத்த அக்கினி பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா. தேசமெங்கும்
இறங்கும் திவ்ய அக்கினியால் தீவினை யாவையும் சுட்டெரிக்க, தீவினை யாவையும் சுட்டெரிக்க பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பருந்து ஜுவாலிக்கு கொளுத்தும் தேவா, பருந்து ஜுவாலிக்கு கொளுத்தும் தேவா. கன்னிகை விருத்த வாலிபரோ, கன்னிகை விருத்த வாலிபரோ, உன்னத ஆவியால் நிரம்பிடவோ, உன்னத ஆவியால் நிரம்பிடவோ பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பரிசுத்த நிரப்புகிறார், நிரப்புகிறார், உள்ளந்திரியங்களை நிரப்புகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், எனக்குள் வாரும் என்று கூப்பிடு, என்னை நிரப்பும் என்று கூப்பிடு, என்னை நிரப்பும் என்று கூப்பிடு. உடவலமோ சந்தல் கடகமனோ, அந்தல் கடகமனோ, சிங்கங்களை கிழிக்கிற வல்லமை உடவல கந்தாரிவி கமாலா, கோலியாத்துகளுடைய நெஞ்சுகளை அவன் எறிந்து பிளக்கிற ஒரு அபிஷேகம் உனக்குள்ள, உனக்குள்ள, உனக்குள்ள. எஸ், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நிரப்புகிறார், நிரப்புகிறார். உன் உள்ள மாறுதல் அடைகிறது, உன் இருதயம் மாறுதல் அடைகிறது. ஆவியானவருடைய நிறைவு உனக்குள்ளே வருகிறது. அத்தனை பேரையும் நிரப்புகிற தேவ பிரசனம், அத்தனை பேரையும் நிரப்புகிற தேவ வல்லமை, அத்தனை பேரையும் நிரப்புகிற தெய்வத்தின் ஆவியானவர் அன்றைக்கு நிரப்பினது போல இன்றைக்கு ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. அத்தனை பேருக்குள்ளும் கர்த்தருடைய ஆவியின் வல்லமை ஆமென் ஆழமாய் இறங்கி கிரியை செய்வதாக. நல்ல நல்ல கைகளை கொட்டி வாய்களை திறந்து ரைடல் கீரபாலா ஹந்தல் ஜாலபா உடல் கபாரியாலபோ சந்தல ரிபி கபாலபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி, நன்றி, நன்றி. ஹalleluya. கர்த்தருடைய ஆவி உங்களை நிரப்பி ஆளுகை செய்வாராக. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் பரிசுத்த ஆவியை பெறணும்? பரிசுத்த ஆவியை ஒரு மனுஷன் பெறக்கு காரணம் என்ன? ஒரு காரணத்தை மட்டும் இப்ப சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆவியானவருக்கு வேலை என்ன பாருங்க? முதலாவது உங்களை போதிப்பாராம். உங்களை என்ன செய்வாரா? சத்தமா சொல்லுங்க. போதிப்பார். நம்ம எல்லாரும் போதனை இல்லாதவர்கள் இல்ல, நம்ம தெரியாதவர்கள். நிறைய காரியம் நமக்கு தெரியாது. போதனை எதுக்குன்னா தெரியாததை தெரிந்து கொள்வதற்கு தான் போதனை. விளங்குச்சுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. Teaching means equipping the students. மாணவர்களை, அதாவது அறியாதவைகளை விட்டு விலக்கி அவர்களை அறிவுள்ளவர்களாய் மாற்றுவதற்கு பெயர்தான் போதகம். ஒரு போதகர் என்பவர் யாரா இருக்கணும்னா எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறவராய் இருக்க வேண்டும். ஆண்டவர் அதனால்தான் நாத்தான் மேலை பார்த்து கேட்டார், நீ இஸ்ரவேலிலே போதகனாய் இருந்தும், நிக்கோதேமுவை பார்த்து கேட்டார், நீ இஸ்ரவேலிலே போதகனாய் இருந்தும் இது உனக்கு தெரியாதா? அப்போ ஒரு போதகன் தெரியாததை தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு படிக்கணும்ன்ற எண்ணமே கிடையாது. அரைச்ச மாவையே என்ன செய்யறது? அரைச்சிட்டு நடக்கிறது. ஆண்டவருக்கு தோத்திரம். வேதத்தின் ஆழங்களை கற்றுக்கொள்ளணும், போதிக்கணும். போதக சமர்த்தர்களாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? போதகத்துல சமர்த்தர்களாக இருக்கணும். ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லுகிற அளவுக்கு நம்ம கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா.
இன்னைக்கு ஒருத்தன் வந்து நம்மளை பார்த்து அந்நிய பாஷை பேசப்படாதுன்னு சொன்னா அவனுக்கு மூக்க உடைச்சு அனுப்புவதுக்கு எத்தனை பேருக்கு வேதம் தெரியும்னு கேட்டா நிற்பாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருத்தன் வந்து இயேசு ஒருவர் தான் தெய்வம், வேற தெய்வமே கிடையாதுன்னு சொன்னா அவனை எதிர் பேசுறதுக்கு எத்தனை பேருக்கு இன்னைக்கு கட்ஸ் இருக்கு? இல்ல. ஆண்டுக்கு தோத்திரம். இயேசு தெய்வம்னு எப்படி சொல்றேன்னு ஒருத்தன் கேட்டா அவர் தெய்வம்னு நிரூபிக்க எத்தனை பேரிடத்துல சரக்கு இருக்குன்னு கேட்டா பெரிய கேள்வி. ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு எல்லாம் தேவை ஆசீர்வாதம். ஒரு அல்லேலூயா. ஆனா ஒண்ணு சொல்றேன், வெறும் ஆசீர்வாதத்துக்காக வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லாத்தையும் வாங்கிட்டு இங்க போட்டுட்டு தான் போகணும். என்னுடைய கொஸ்டின், எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி என்ன செய்வாய்? திரும்ப நினைவுபடுத்துகிறேன், எல்லாத்தையும் வாங்கி வைத்து விட்டு உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி என்ன செய்வாய்? சபைக்கு வருவது உலக ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, சபைக்கு வருவது ஆத்துமா ஈடு ஏற. நம்மிடத்தில் இருக்கிற குறைவுகள் குற்றங்கள் உணர்த்தப்பட்டு தேய்ச்சி கழுவி கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான சபையாக நம்மை மாற்றிக்கொள்வதற்கு தான் தேவாலயம். முதலாவது தேவாலயம் உங்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற இடம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அதுக்கு பிறகு நீங்க தேடுகிறதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அந்த அளவுக்கு தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரெல்லாம் கிடையாது. பழைய பரிசுத்தவான்கள் யாரும் ஆசீர்வாதத்துக்காக வந்தவர்கள் கிடையாது. அவர்கள் யாரும் ஆசீர்வாதத்தை பெறாமல் செத்ததும் கிடையாது. புரிந்ததுன்னு நினைக்கிறேன். பழைய பரிசுத்தவான்கள் யாரும் ஆசீர்வாதத்துக்காக இயேசுநாதருக்கு பின்னால வந்ததில்லை. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இறந்ததும் இல்லை. அவர்கள் எல்லாரும் இயேசுவை தெய்வம் என்று அறிந்து இயேசுவுக்கு பின்னாலே வந்தார்கள். தெய்வம் என்ன செய்யணுமோ அதை செய்தது. இன்னைக்கு எல்லாரும் அங்க போனா வரல, இங்க போனா வருமா அப்படின்னு வந்து பார்க்கிறாங்க. நோ நோ, இது குறி சொல்லுகிற இடம் அல்ல, இது ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற இடம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க வா, உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும், அதல்ல அதல்ல. நீ ஆண்டவரை உண்மையாய் சேவி, எல்லாம் தானாய் நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையாய் ஒருவன் தேவனை சேவித்தால் உடனே ஆசீர்வதிக்கப்படுவான். நான் கேட்டா வாய்ப்பு ரொம்ப குறைவு. முதல்ல உன்னை அவருக்கு உகந்தவனாக அவர் மாற்றுவார். அதுதான் அவர் செய்கிற முதல் வேலை. உன்னை அவருக்கு உகந்தவனாக மாற்றி அதுக்கு பிறகுதான் உன்னை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் கூட அழுத்தி சொல்றேன், சில விஷயங்கள் நீ சரியாகிறது வரைக்கும் உன் ஜீவியத்தை விட்டு மாறாது. ஏன் தெரியுமா? நீ சரியாகிறதுக்குத்தான் அதை அனுமதிக்கவே பட்டிருக்கிறது. உன் உள்ளத்தை உடைக்கிறதுக்கு தான் சில விஷயங்களை கர்த்தர் அனுமதிச்சு வச்சிருக்கிறார். நீ உடைஞ்சி சரியாகி விட்ட வேண்டியதை விட்டு களிம்பெல்லாம் உருகி வெளியே போறது வரைக்கும் அதை மாற்றவே மாட்டார். அது அப்படித்தான் இருக்கும். நீ மாறி சரியாகி எல்லாம் சரியாகி வந்துட்டா எதிர்பாராத நேரத்தில் தம்முடைய வல்லமையை அனுப்பி அந்த பிரச்சனையை ஒன்றை விட்டு தூக்கி மாத்திடுவார். அப்ப நீயும் சரியா இருப்ப, உன் குடும்பத்திற்கு வர வேண்டிய ஆசீர்வாதமும் சரியாக வந்து சேரும். ஆகவே கர்த்தரை பற்றி கொள்ளுகிற விதத்தில் பற்றி கொள்ளுங்க. உலக ஆசீர்வாதத்துக்காக இம்மைக்காக மட்டும் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்தால் எல்லா மனிதர்களை பார்த்திலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் மாறிவிடுவோம். இம்மைக்காக இயேசுவை பின்பற்றக்கூடாது. இயேசுவை பின்பற்றுவது ஒரு நோக்கம்தான், பரலோக ராஜ்யம். பரலோகத்துக்காக இயேசுவை பின்பற்றுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எது தந்தாலும் தராட்டாலும் இயேசுவை விட மாட்டேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் உங்களை போதிக்கிறார். ஆவியானவர் உள்ள இருந்து உங்களை என்ன செய்வாரா? போதிப்பார். அதனால தான் யோவான் தன்னுடைய நிருபத்தில் சொல்லுகிறார், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறது, அது உங்களை போதிக்கும் என்று சொல்கிறார். பாருங்கள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் அனுப்பின அந்த அபிஷேகம் உங்களை போதித்து நடத்துகிறதாக இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்கள், 2வது அதிகாரம் 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களிலே நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல,
அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அபிஷேகம் உங்களை என்ன செய்யும் சொல்லுங்க? ஆவியானவர் உங்களை என்ன செய்வார்? போதிப்பார். அவர் எப்படி போதிப்பார்னு தெரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தெரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய போதகத்தை ஏற்றுக்கொள்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம நடந்து போயிட்டு இருப்போம், ஒரு பார்வை தவறிச்சுன்னா உள்ள இருந்து சொல்வார், ஏய் இந்த பார்வை சரியில்லை, உன் பார்வையை ஒழுங்காக்கு. அல்லேலூயா. எவனையாவது பற்றி உள்ளத்தில் பயங்கர கோபம் வந்துக்கிட்டே இருக்கும், உள்ள இருந்து சொல்வார், உன் எரிச்சல் தனிய கடவுது. உன் எரிச்சல் சத்தமாக சொல்லுங்க, தனிய கடவுது. ஒருத்தர் நமக்கு பண்ணின துரோகத்தை பற்றி பயங்கரமா, அப்படி பண்ணிட்டானே இப்படி பண்ணிட்டானே, உடனே சொல்வார், இயேசுநாதருக்கு செஞ்சதை விடவா உனக்கு செஞ்சிட்டாங்க, பயமுடுறா. இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சாக்கும் பேசுறேன், கேட்டீங்களா? வெளிப்படையா சொல்றேன். எனக்கு அப்படி பண்ணிட்டானே இப்படி பண்ணிட்டானே யோசிக்கிறது ஒன்றும் மெருவா கேட்பாரு. இயேசுநாதருக்கு பண்ணதை விடவா உனக்கு பண்ணிட்டாங்க. பாவிகளால் செய்த விபரீதங்களை சகித்த அவரை நினை. உனக்கு தான் பெருசா நடந்தது போல சொல்ற. ஆண்டவருக்கு தோற்றம். போதிப்பார், நம்ம எல்லாத்திலையும் சரியாயிரும். அவசர புத்தி வந்தவனு சொல்ல, பொறுமையா இருக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள், அவசரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அல்ல. பொறுமையா இரு, மேன்மையானது வரும். போதிப்பார் உன்னை. தோத்திரம். ஆவி ஒழுங்கா இருந்தா போதனை சரியா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் இதை பத்தி நிறைய சொல்ல முடியும், நேரம் போயிட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தா ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறாரோ உந்தி தள்ளுவார். போ மன்னிப்பு கேளு. நானா தப்பு பண்ணனேன். யார் தப்பு பண்ண என்ன போடா. உங்க மூஞ்செல்லாம் பார்த்தா வித்தியாசமா இருக்கு. உங்களுக்குள்ள ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, யாரு தப்பு பண்ணினானோ அவங்க தான் என்ன கேட்கணும். சரி, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கேன். அன்பு கூடுதலா இருக்கிறவன் மன்னிப்பானா, குறைவா இருக்கிறவன் மன்னிப்பானா? கூடுதலானவன் தான் மன்னிப்பான். அப்ப என்ன பொறுத்தளவில் எவன் மன்னிப்பு கேட்கானோ அவன் தான் நேசிக்கிறவன். கருவத்தில் இருக்குது அன்பு இல்லாதது. இனி அவைகளை பார்க்கலாம். புளியங்கொம்புல ஏறி நின்னா நீ பேயின்னு அர்த்தம். யார் தப்பு பண்ண உன என்ன? நீ புருஷனை நேசிக்கிறியா? மரியாதையா போய், சாரிப்பா நான் தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க, பண்ணினது அவனா இருந்துட்டு போட்டு. ஏன் இப்போ அவனுக்கு அதுல ஒரு சந்தோஷம்னா அந்த சந்தோஷத்தையும் கூட நீ மன்னிப்பு கேட்கறதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம்னா அந்த சந்தோஷத்தை கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? அல்லேலூயா. என்னால் அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்குமா? நீ தான் பெரிய ஆள் மாதிரி நினைச்சுக்கிட்டியா? ஓகே, யூ கேரி ஆன். 10-15 வருஷத்துக்கு பிறகு தானா வருவான். நீ ஆனதுனால எனக்கு கூட குடும்பம் நடத்துக. உன்னை தள்ளி வேற எவ்வளவு எனக்கு லைஃப்ல வந்திருந்தா நான் இன்னைக்கு எப்படி இருந்திருப்பேன்னு எனக்கே தெரியாது. அவனே சொல்லுவான். இதுதான் அன்பினால் அடிபணிய வைக்கிறது. சும்மா பிச்சுட்டு ஓடாத. 2 நாளுக்கு கழிஞ்ச உடனே சண்டை வந்த உடனே. ஒரு பெண்ணை புரியறதுக்கு 5 வருஷம் ஆகுமா சைக்காலஜி படி. கல்யாணம் முடிஞ்ச 4 நாள்லயே சண்டை வரத்தான் செய்யும். நீ வேற ஒரு அட்மாஸ்பியரில் வளர்ந்தவா, அவன் இன்னொரு அட்மாஸ்பியரில் வளர்ந்தவன். அப்படிதான் இருக்கும். எப்படி புரிஞ்சுக்கிட முடியும்? வாய்ப்பே கிடையாது. கல்யாணம் முடிகிற வரைக்கும் காப்பி போடாத நம்ம காப்பி போட்டால் எப்படி இருக்கும்? மலையில் உள்ள ஓட வெள்ளம் மாதிரி தான் இருக்கும். அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி குடிக்கிறவன் தான் மாப்பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. விளங்குனவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி இப்படி தான் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு நாளும் சாரி கட்டாதவா அன்னைக்கு சாரி கட்டும்போது 4 மணி நேரம் ஆவத்தான் செய்யும். இதிலே பரிசுத்தவான்களின் பொறுமை விளங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படிதான் இருக்கும். ஆவியானவர் உள்ள இருந்தால் இதெல்லாம் போதிப்பார், உனக்கு சொல்லித் தருவார். மாரல் லைஃபையும் போதிப்பார், பரிசுத்த வேதத்தையும் போதிப்பார். எங்க போகக்கூடாதுன்னு சொல்றாரோ போவாதேன்றவார். அதை மீறி போனேன்னா பஞ்சர் ஆக்கிடுவார் வண்டியை.
அல்லேலூயா. ஆமா, அது ஆவியானவருக்கு வேலை. பஞ்சர் ஆக்கிடுவார். ஒரு ஆபத்து வழியில் வருதுன்னு சொல்லிப்பாரு, அவர் அதுக்கு முன்னால் 2 பேரை நம்ம வீட்டுக்கு அனுப்புவார். வந்து இருந்து ரம்பம் போட்டுக்கிட்டே இருப்பான். பாஸ்டேஸ்மார் நம்முடைய அனுபவத்தை சொல்கிறேன். ஏதாவது நமக்கு அது விளங்காது. என்னுடைய ஒரு சின்ன அனுபவத்திலிருந்து இதை சொல்கிறேன், வேற எதையும் சொல்ல நான் விரும்பலை. சில நேரம் சில ஆளுகளை நம்ம வீட்டுக்கு அனுப்புவார், இருந்து மொக்க போட்டுகிட்டே இருப்பான். நம்ம எழும்பி பார்ப்போம். சோப்பால இருந்து எழும்ப உடனே, பாஸ்டர் இந்த ஒன்றையும் கேட்டுட்டு போயிருங்க, பாஸ்டர் இந்த ஒன்றையும் கேட்டுட்டு போயிருங்க. எனக்கு போன கூட்டத்து பாஸ்டர் ஒன்று பரவு போகிற வழியில் நமக்கு தெரியும் ஏதாவது ஒரு பேர் ஆபத்து நடந்திருக்கு. அந்த நேரம் எப்போன்னு விசாரிச்சா நம்ம வீட்டில இருந்து கிளம்பி இருந்தா கரெக்டா அந்த நேரத்தில் நம்ம வந்து சிக்கி இருப்போம். அல்லேலூயா. ஒரு நாள் என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஒரு நாள் நான் மீட்டிங் கிளம்பி போயிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பொல்லாத நோய் உண்டு. கூட்டத்துக்கு போகணும்னா கரெக்ட் டைமுக்கு தான் போவேன். 1/2 மணி நேரத்தில் போகிறோம்னா 1/2 மணி நேரத்துக்கு முன்னே தான் வீட்டிலேருந்து என்ன செய்வேன், கிளம்புவேன். இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னால் போவோமேன்ற அந்த பழக்கமே நமக்கு கிடையாது. ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி தான் வண்டியும் ஓட்டுவேன். அன்னைக்கு அதை மாதிரி போயிட்டுருக்கேன். திடீர்னு ஆவியான ஒரு சத்தம், வண்டியை சுலோவாக ஓட்டு. எனக்கு ஒன்றும் விளங்கல. கத்தாவே கூட்டதும் வண்டியை சுலோவாக ஓட்டுனார். ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சேன். 100ல் போன வண்டி 60க்கு இறங்குச்சு. மெதுவாக போயிட்டுருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் தாண்டின உடனே அம்பத்தூர்ன்ற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய விபத்து. ஒரு காரே ஒரு டிவைடர் வச்சிருந்த அந்த இடத்துல அடுத்த ஸ்ட்ரீட்ல இருந்து வந்தவன் ஃபாஸ்ட்டாக உள்ள ஏறினான். முன்னால் போன 3 காரு வரிசையாயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆவியானவர் உணர்த்தினார், நீ 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்திருந்தா இந்த 5 நிமிஷ கேப்பில் நீ வந்து கரெக்டாக என்ன செஞ்சிருப்ப, சிக்கியிருப்ப. அப்போ உணர்ந்தேன், நம்மை விட நம்மை கவனமாய் நடத்துகிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். இது சிலர் கேட்குறவங்களுக்கு கதை மாதிரி தெரியும், அனுபவத்தில் வந்தால் தெரியும் ஆவியானவர் எப்படி நடத்துவார். தெரியுமா உனக்கு? சில ராத்திரி உன்னை உறங்க விட மாட்டார். தெரியுமா உனக்கு? நீ நினைப்ப என்ன உறக்க வர மாட்டேங்க, உறக்க வர இப்போ 2 பாப்ப காப்பி குடிச்சு பாப்ப, ஜூஸ் குடிச்சு பாப்ப, உறக்க வராது. காரியம் என்ன தெரியுமா? உனக்கு ஏதோ பின்னால பிரச்சனை வருது, அதனால உன்னை எழுப்பி இருந்து ஜோம் பண்ண வைக்கிறாருன்னு அர்த்தம். உறக்க வராட்ட முதல்ல என்னப்பான்னு கேளு, உணர்த்துவார். ஜெபம் பண்ணு அப்படின்னு உணர்த்துவார். ஜெபம் பண்ணு அப்படின்னு உணர்த்துவார். ஒரு நாள் பகல் நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன அறியாமல் தூங்கிட்டேன். கூலியெல்லாம் முடிச்சுட்டு போய் இருந்து ஜெபம் பண்ணனால நல்லா களைப்பாக இருந்தது. என்ன அறியாமலேயே உறங்கிட்டேன். பொதுவாக ஜெபத்தில் சீக்கிரம் தூங்க மாட்டேன். அன்னைக்கு எப்படி தூங்கினேன்னு எனக்கு தெரியாது, தூங்கிட்டேன். நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்த அறையில் ஒரு சத்தம், ஏசுதாஸ். தப்புன்னு நெட்டி திரும்பி பார்த்தா யாரையும் காணல. இப்படி திரும்பி என் இருதயம் கிடுங்கிட்டு திரும்பி பார்த்தா யாரையும் காணல. பின்னால் ஒரு மெல்லிய சத்தம், ஜெபம் பண்ண. அன்னைக்கு ராத்திரி கூட்டத்தில் தேவன் செய்த கிரியைகள் வித்தியாசம். புரியும்னு நினைக்கிறேன். ஆவியானவர் உனக்குள்ள இருந்தால் உன்னை சகல விதத்திலும் போதிப்பார். உன் தவறுகளை உனக்கு உணர்த்தி காட்டுவார். ஆவியானவரோட நடந்துப்பார். இந்த உலகத்தான் பேசுக எந்த ஸ்ட்ராட்டஜியும் உனக்கு செட் ஆகாது. ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா உலக மனுஷன் பேசுற அந்த உலக கதையெல்லாம் உனக்கு செட் ஆகாது. இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான். நோ, ஆவியானவர் உள்ள வந்தா அவர் சகல சத்தியத்துக்குள்ள உன்னை நடத்துவார். ஆமென். சகோதரமாரா, அவர்கள் உன்னை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துவார். சகோதரிகளா, உன்னை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துகிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள்.
தடை பண்ண வேண்டியதை தடை பண்ணுவார், அனுமதிக்க வேண்டியதை அனுமதிப்பார். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை உள்ளிருந்து போதிப்பார். அதனால ஆவியானவர் நமக்கு வேணும். எல்லாம் நம்ம தெரிந்தவர்கள் அல்ல. ஆகவே நமக்கு தெரியாதது எல்லாம் நமக்கு போதிப்பதற்கு கர்த்தருடைய ஆவி நமக்கு தேவை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் எதிலெல்லாம் போதிக்கிறார்னு என்ன கேட்டா, ஜெபம் பண்ணுகிறதுக்கு போதிக்கிறார், பரிசுத்த வழியில நடப்பதற்கு போதிக்கிறார், ஓடுகிறதற்கு போதிக்கிறார். சில இடத்துல நம்ம இருப்போம் தெரியுமா, சொல்லுவார் எந்திரி ஓடிரு, இந்த இடத்துல இருக்கவே இருக்காத. அல்லேலூயா. இனி தெரியுமா, சில ஆளுகிட்ட பேசாதேன்னு கூட சொல்லுவாரு. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளுவார்கள். அவர் கூர்ந்து கவனித்து கேட்பார். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டா, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருக்கொருவர் பேசினா நன்மையானதாக பேசுவார்கள். பேசக்கூடாத ஆட்கள்கிட்ட பேசினா சிக்கிக்கிடுவோம். சிம்சோன் தெரியலாள்கிட்ட பேசினா சிக்கிக்கிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பேசக்கூடாத கேசுகள்கிட்ட பேசினா நமக்கு ஆபத்து உண்டாயிரும். ஆக எல்லாவற்றையும் போதிக்கிறவர் நம்முடைய ஆவியானவர். அடுத்து அவர் கைட் பண்றார், வழி நடத்துகிறார். என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கண்டித்து உணர்த்துவார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆவியானவரை ஏன் பெறணும் அப்படின்னா, இது மிக முக்கியமான காரியங்கள். நேரம் போயிட்டு அதனால நான் நிறுத்திடுறேன். பிரியமானவர்களே, ஆவியானவரை பெறுகிறதற்கு தாகம் ஒன்றுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்தால் உங்களுக்குள் அவர் வருவார். அவர் வந்தால் இப்படியெல்லாம் உங்களை நடத்துவார். இனி பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு உண்டாகக்கூடிய நன்மைகளை நாளைக்கு ஆண்டுடைய வருகை தாமதித்தால் உங்களுக்கு பேசுகிறேன். இன்றைக்கு இந்த பகல் நேரம் புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் விரும்புகிற எந்த மனிதனையும் நிரப்புகிறவராயிருக்கிறார். எத்தனை பேர் கர்த்தருடைய வல்லமையை நாம் பெறணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் அவருடைய வரங்களால் நான் நிரப்பப்படணும்னு விரும்புகிறீங்க? எனக்குள்ள புதிய புதிய கிருபைகளும் பாசை வரங்களும் உண்டாக வேணும்னு ஆசைப்படுறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.